நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ண என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்போ கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். என்னது ஃப்ரைட் ரைஸா? கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் 55 கிலோ வந்து ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் என்னென்ன சாப்பிட்டனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸை செஞ்சு இதை எவ்வளோ அளவில் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுன்ற டீட்டெயிலான வீடியோ பார்ப்போம். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நியூட்ரிஷனை பற்றி. இப்போ நியூட்ரிஷன் வரும்போது நான் இதை குக்கு எஃப்எம்ல நேற்று ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்ட்ரிட் டயட்ன்ற புக்கை கேட்டேன். வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக மாறணும், என் லைஃப்பில் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் இதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணாமல் இதை நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்லேயே கேட்டுக்கலாம். இந்த குக்கு எஃப்எம்ல மோர் தென் 10,000 ஹவருக்கு கண்டென்ட் இருக்குது. அதுவும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 10,000 புக்குக்கு மேலே இருக்குது. நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக 99 ருபீஸ் கொடுத்தா இதை கேட்டுக்கலாம். இதே டைமில் நம்மளோட கூப்பன் கோடான TDS50 யூஸ் பண்ணிங்கன்னா 49 ருபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கேட்டு மகிழுங்க. ஓகே, இப்போ சமைக்க தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியம் டயட்டில் இருக்கும்போது இது மாதிரி வேயிங் ஸ்கேல் இல்லாதவங்க நான் இப்போ அளக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு வச்சுருவோம், 0 பண்ணிவிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் தேவை. நான் இதுக்கு வந்து 200 கிராம் சிக்கன் எடுக்கலான்னு இருக்கேன். 200 கிராம் தான் கரெக்டான சிக்கன். 200 கிராம் ஓகேவா? இதுக்கு அடுத்தது இப்போ ஏற்கனவே இந்த பவுலில் வெயிட் போட்டோம். ரைஸ் 250 கிராம்ஸ். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த பவுலில் இது ரைஸ் மட்டும்தான் குக்கடாக எடுக்கிறோம், மீதி எல்லாம் ரா மெட்டீரியலாக தான் எடுக்க போகிறோம். திரும்ப 0 பண்ணிக்கிறேன். அடுத்து கேப்சிகம் எடுத்துக்கலாம். கேப்சிகம் 100 கிராம் எடுக்கிறேன். கேரட்டும் தேவை, இதுவும் 100 கிராம் எடுத்துக்கிறேன். 3 முட்டை எவ்வளோ வருதுன்றதை காட்டுறேன். 175 கிராம் வருது அப்ராக்சிமேட்டு. இதுவும் 100 கிராம் அளந்து வச்சுருக்கேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து கோஸு, இங்கிலீஷில் கேபேஜ். இப்போ லெமன் எடுத்துக்கலாம். இந்த லெமன் வந்து 65 கிராம் வருது. எனக்கு இதில் பாதி லெமன் தான் வேணும். இந்த அளவுக்கு லெமன் இருந்தால் போதும். 25 கிராம்ஸ். இதை வச்சு 0 பண்ணி ஓகேவா? இப்போ பூண்டு இது வந்து 15 கிராம் வருது அப்ராக்சிமேட்டாக. சால்ட்டு தேவையான அளவு, இது ஒரு 5 கிராம் வருது. இதுதான் சால்ட்டோட அளவு. பெப்பர் தேவையான அளவு எடுத்திருக்கேன், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இதுவும் 5 கிராம். இது சோயா சாஸ் ஓகேங்களா, 10 கிராம் வருது. ஸோ இது எல்லாம் தான் தேவையான பொருள். அப்புறம் இது வந்து வெங்காயத்தாள். இது வந்து ஆப்ஷன் தான், இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க இது பண்ணிடலாம் ஓகேவா? இது ஒரு 20 கிராம் வருது. என்னென்னா இந்த சிக்கனை கதம் பண்ணணும். இதை ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஆன்டிபயோட்டிக் 30 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பாதியை ஊற்றிக்கலாம் இப்போ ஓகேவா? ஊற்றிட்டு இதை வந்து இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சு இந்த பெப்பரில் பாதி ஆட் பண்ணிடலாம். மீதி பாதி ரைஸில் சேர வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எடுத்த உப்பில் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும். ஏன்னா ஆயில் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணால் கேலரி அதிகமாகிடும். அதனால் டயட்டுக்கு இப்படி தான் சமைக்கணும். ஓகே, இப்போ வந்துருச்சு. இதை வந்து அப்படியே மாற்றிக்கலாம் வேறு பேனுக்கு. இப்போ இதுலேயே மீதி இருக்க ஆயில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக யூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml ஆயில் தான். இந்த கேபேஜ், இந்த கேப்சிகம், அப்புறம் இந்த பூண்டு, கேரட் வச்சுருந்தோம் இல்லையா, பெப்பர், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்ச வெங்காயத்தாளில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ஓரம் தள்ளிட்டு கடாயில் இந்த முட்டையை இப்போ இதை வந்து கிண்ட ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம வந்து ரைஸை ஆட் பண்ணிடலாம் ஓகேவா? இது நார்மல் வீட்டில் செஞ்ச ரைஸ் தான், ஒயிட் ரைஸ் தான். இதை ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு சோயா சாஸ் பேலன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றினா நல்லா ஃப்ரைட் ஆகும். ஆனால் நம்ம எண்ணெய் ஊற்ற பார்த்தீங்கன்னா கேலரிஸும் அதிகமாகும், ஜங்க் ஃபுட்ஸ் ஆகிடும். ஸோ மொத்தமே நம்ம வந்து 30 ml தான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இதுவே எவ்வளோ கேலரிஸ் வருதுன்றதை நம்ம எண்டில் பார்ப்போம். இப்போ நல்லா வந்து வந்துருச்சு. பேலன்ஸ் இருந்த இந்த வெங்காயத்தால் ஆட் பண்ணி சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சொல்லணும் அங்கே பாருங்கள் 700 கிராம். இந்த 700 கிராமில் எவ்வளோ கேலரிஸ் வருதுன்றதை பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடையில் வாங்கினா இந்த அளவுக்கு தான் தருவாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடவே கூடாது. இப்போ 2ஆக பிரிச்சுட்டோம். இப்போ வந்து மேலே லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டா சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 கப்பு இருக்குது. நம்ம செஞ்சது வந்து டோட்டலாக 700 கிராம் வந்தது. இந்த 700 கிராம் ஃபுட்டோட கேலரிஸை பார்க்க டிடிஎஸ் ப்ரோன்னு நான் ஒரு சைட் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே பார்த்துக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு மோர் தென் 1 இயர் ஆச்சு. இந்த சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இது உள்ளே போனோன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபுட்டோட பேர் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் கேபேஜ்னு வச்சுருக்கேன். இதோட டோட்டல் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 1142 கேலரிஸ் வருது. இதில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 81 கிராம்ஸும், கார்பு 89 கிராம்ஸும், ஃபேட் வந்து ஒரு 50 கிராம்ஸும் கிடைக்குது, ஃபைபர் 14 கிராம்ஸ் கிடைக்குது. இது ஒரு பேலன்ஸ்டு மீல். ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 36%, கார்பு 40%, ஃபேட் 22% கிடைக்குது. இதோட டோட்டல் கேலரிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1142. இதோட டோட்டல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இதை பற்றின உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ கேலரி டீடைல்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க சுட சுட இருக்க ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது 2ஆக பிரித்தோம் இல்லையா? இதில் நான் வந்து இந்த போர்ஷன் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். என்ன ரீசன்? 1200 கேலரி கிட்ட வருது. ஒரு வேளைக்கு நம்ம வந்து 600 கேலரிஸ் சாப்பிட்டா போதும். இதுலேயே ஒரு வேளைக்கு தேவையான ப்ரோட்டீன், தேவையான கார்போஹைட்ரேட், தேவையான ஃபேட்ஸ். இது ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தி மீல். ஸோ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸும் பண்ணலாம். அதே டைம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா சாப்பிட்டா திருப்தி கிடைக்கும். இப்போ இது கூட என்ன சைடிஸ் ஆட் பண்ணலாம் நிறையா பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இதில் நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். சைடிஸ் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா வந்து சுகர் கண்டென்ட்டு. ஸோ கேலரிஸும் கூடும், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுகரும் ஏறும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் இருக்கு இல்லையா, இது கூட இதுக்கு செம்ம சைடிஸ். இதை வந்து ஆட் பண்ணிக்குவேன், நல்லாயிருக்கும். என்ன வரமாட்டேங்குது? சரி, ஸ்பூன் வச்சுருப்போம். வா, இதை வச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அட்டகாசமாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். நான் சால்ட்டு மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பட் அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், ஆயில் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். இதுக்கே இவ்வளோ கேலரிஸ் வருது. இந்த ஃப்ரைட் ரைஸ் நம்ம வந்து வீட்டில் செஞ்சோம். எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு, பேலன்ஸ்டாக இருக்குது. இதே வந்து கடையில் வாங்கி நான் சாப்பிட்டுட்டு நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன்னு சொல்லாதீங்க. அது எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு. அதில் ஆட் பண்ணுற ஆயிலாக இருக்கட்டும், இல்லை போடுற மாவாக இருக்கட்டும், எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸு. கேலரிஸ் இதை விட எங்கேயோ எகுரும் அதில். ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கணும், நிறையவே எண்ணெய் ஊற்றுவாங்க. நம்ம ஊற்றுன மாதிரி கம்மியாக ஊற்றி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக வெயிட் லாஸும் நடக்கும், மசிலும் நல்லா வந்து க்ரோ ஆகும். டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. டயட்டில் இருக்க ஃபீலும் கிடைக்காது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்கிறது, டயட்டில் இருக்கோன்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஜாலியாக ஹெல்த்தியாக சாப்பிட்டே வெயிட் லாஸ் பண்ணலாம். இதை தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். ஸோ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு என்னென்ன ஃபுட்டுக்கு உங்களுக்கு கேலரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தட் நம்ம சேர்ந்தே ட்ராவல் ஆகலாம். அடுத்து சேலஞ்ச் வரப்போகுது. அந்த சேலஞ்சிலையும் நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.